குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கொலஸ்ட்ரால் எப்படி அதிகரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த 4 இடங்களில் அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் அதிகரித்து விட்டதாக அர்த்தம். கெட்ட கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய எல்டிஎல் அளவு அதிகரிக்கும் போது உடலில் பல்வேறு விதமான நோய்கள் உண்டாக்கும். இது இதயத்தை பாதித்து இறக்கும் அபாயத்தை அதிகரிக்கும் என்பதால் கெட்ட கொலஸ்ட்ரால் விஷயத்தில் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் அதிகம் தெரிஞ்சுக்க முடியும். உடலில் ஆரோக்கியமான செல் வளர்ச்சிக்கு கொலஸ்ட்ரால் அவசியம்தான் என்றாலும் அளவுக்கு அதிகமாக உயரும் போது உயிருக்கே ஆபத்தாக மாறுவது, அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய லோ எல்டிஎல் அளவு அதிகரிக்கும் போது உடலில் பல்வேறு விதமான நோய்களை உண்டாக்கும். இது இதயத்தை பாதித்து இறக்கும் அபாயத்தை அதிகரிக்கும் என்பதாலும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் இந்த அறிகுறிகளை நீங்கள் உணரக்கூடும். அவை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். கொழுப்பு அதிகமாக சேரும்போது அது இரத்த குழாயில் தேங்கி இரத்த ஓட்டத்தை பாதிக்கும். இந்த தருணங்களில் பாகங்களான இடுப்பு முதல் கால் பாதம் வரை இரத்த ஓட்டம் கிடைப்பது தாமதமாகும். இதனால் சீரற்ற இரத்த ஓட்டத்தால் பாதிக்கப்படுவீர்கள். இதன் காரணமாக நடக்கும்போது கால் வலியால் கடுமையான பாதிக்கப்படுவீர்கள். நடப்பது மட்டுமின்றி குறிப்பிட்ட வேலைகள் செய்தாலும் கூட கால் வலி உண்டாகும். இப்படி உணர்ந்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பாதம், கைகளில் வீக்கம் மற்றும் நிறமாற்றம். முதலில் கூறியது போல உங்களுக்கு உடலில் கீழ்பாகங்களில் இரத்த ஓட்டம் சீராக கிடைக்காத போது கால் மற்றும் பாதங்களில் நிறம் மாறக்கூடும். நீங்கள் உங்கள் கால்கள் திடீர் நீல நிறம் அல்லது வெளிர் சாம்பல் நிறத்தை இருப்பதை உணர்ந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது. இரத்த ஓட்டம் இல்லாமல் இருப்பதால் இப்படி நிறம் மாறும். நிறமாற்றம் மட்டுமின்றி மறுத்து போவது, பலவீனமாக உணர்தல், குளிர்ச்சியான உணர்ச்சி, நடப்பதற்கு சிரமம் போன்ற அறிகுறிகள் இருப்பதால் கொலஸ்ட்ரால் அதிகரித்து விட்டதாக அர்த்தம். அடுத்ததா சருமத்தில் அலர்ஜி. ஆங்காங்கே கொழுப்பு சேர்ந்து தேக்கம் அதிகரிக்கும் போது அதன் அறிகுறி சருமத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி நீங்கள் சிரங்கு, மஞ்சள் நிறத்தில் கொழுப்பு அடங்கிய புடைப்பு போல் சருமத்தில் மேல் உருவாகும். சிலருக்கு கண்களில் ஓரத்தில் புடைப்பு தோலை ஒட்டி வளரும். உள்ளங்கையிலும் கோடுகள் தோன்றும். கால்களில் கூட கொழுப்பு சேர்ந்து கட்டிகளாக தோன்றக்கூடும். அடுத்தது நகங்களில் மாற்றம். அதிக கொழுப்பு சேர்மனம் காரணமாக தமனிகளின் அளவு சுருங்கும் பொழுது இரத்த ஓட்டம் தடைப்படுவதற்கு குறிப்பிட்ட சில பாகங்கள் பாதிக்கப்படும். அந்த வரிசையில் நகங்கள் ஒரு காரணம். அப்படி நகங்கள் கருப்பு நிற கோடு உருவாகும். நகங்கள் உடையலாம். நகங்களில் வெளிர்ந்து காணப்படும். அடுத்ததா கண்களில் கொழுப்பு புடைப்புகள். கண்களின் இமைகள், கண்களின் ஓரத்தில் கொழுப்பு படிமங்கள் போல் குவிந்து கட்டிகளாக வளரும். கொழுப்பு உயர்வு மட்டுமல்லாமல் நீரிழிவு நோய், தைராய்டு போன்ற காரணங்கள் கூட உருவாகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா அறிகுறிகளும் இருந்தால் கண்டிப்பாக உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிப்பதாக அர்த்தம். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி கொழுப்புகள் அதிகம் சேர்வதை தவிர்ப்பதற்கு இந்த அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக முன்னாடியே அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்போர்ட். தேங்க்யூ.